உன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகாதுன்னு சொன்னாங்கல்ல, அவங்க கண்ணுக்கு முன்னாடி ராஜா வீட்டு கல்யாணம் போல கர்த்தர் நடத்தி காமிக்க போறாரு. உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காதுன்னு சொன்னாங்கல்ல, அவங்க கண்ணுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பிள்ளை அல்ல, கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. இந்த கடன்ல இருந்து இவன் வெளியே வரமாட்டான் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அவங்க முன்னாடி நீங்க கடன் கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் உங்க கையை ஆசீர்வதிக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். உன் பிள்ளை எங்க போனாலும் உருப்படாதுன்னு சொன்னாங்கல்ல, அவங்க கண்ணுக்கு முன்னாடி உங்க பிள்ளைய ராஜாவா ராஜாத்தியா கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். இந்த படுக்கையில கிடக்கிற வியாதியில கிடக்கிற இவன் எழும்ப மாட்டான்னு சொன்னாங்கல்ல, அவங்க அத்தனை பேருடைய கண்ணுக்கு முன்னாடியும் கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்கள் சகல நோய்களில் இருந்தும் கர்த்தர் உங்களை